எல்லாருக்கும் சமயக் தர்ஷன்ப்பா. நம்ம இப்போ சுபோபயோகம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஏன் அது தவிர்க்க முடியாது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். அதை பத்தியும் அதை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் இன்னும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ரெண்டு அது சுப உபயோகத்தினால நமக்கு என்ன அது டோட்டலா முக்கியமா என்ன நடக்குது, மறைமுகமா அதுக்கு என்ன மாற்றம் நடக்குது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த ம், புண்ணியத்தை நீங்க விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். எப்படி நீங்க பாபத்தை நான் விட்டுறணும் அப்படின்னு முயற்சி பண்றீங்களோ, அந்த மாதிரி புண்ணியத்தை நான் விட்டுட்டு நான் போய் சுத்தோபத்தில் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால பண்ண முடியாது அப்படிங்கிறதான். சரி, புண்ணியங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளவுக்குள்ள நல்ல காரியம் பண்றீங்களோ திருப்பி திருப்பி புண்ணியம் பந்தமாயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது கிரியை எந்த கிரியை பண்ணுங்க, சரி பூஜை பண்ணுறது பண்ண மற்ற கிரியைனா கூட பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஆத்ம சுகத்துக்கான அதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கூட அப்பவுமே உங்களுக்கு புண்ணியம் உங்களுக்கு பந்தமாயிட்டு தான் இருக்குமே தவிர உங்களுக்கு புண்ணியத்தை விடலாம் முடியாது, பாபத்தை விடுற மாதிரி அதை விட முடியாது அப்படிங்கிறதான். ஸோ உங்களுக்கு பகவானை தர்ஷனம் பண்றீங்க, ஒரு சந்தோஷம் கிடைக்குது உங்களுக்கு. அதே மாதிரி உபவாசம் பண்ணும்போது ஒரு ஆனந்தம் கிடைக்குது, பகவானுடைய குணானுவாத் பண்ணும்போது ஒரு ஆனந்தம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அப்போ கண்டிப்பா உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு புண்ணியம் கண்டிப்பா சேரதான் செய்யும் அப்படிங்கறதான். ஸோ அந்த புண்ணியத்தை நீங்க உதறியெல்லாம் விட முடியாது, அதை விட்டுட்டு நான் இதுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களால செய்ய முடியாது அப்படிங்கறதான். ஸோ அது தானா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே தான் இருக்கும், அதை தடுக்க முடியாது, அதை விடவும் முடியாது. ஆனா நமக்கு நம்மளுடைய இது என்னன்னு சொன்னா இந்த கிரியை பண்ணும்பொழுது நம்மளுடைய லட்சியம் அந்த புண்ணிய பந்தமாகணும், இல்லை அந்த புண்ணிய பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு லட்சியம் கிடையாது. ஸோ நம்ம அந்த கிரியைகள் எதுக்காக பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்ம விசுத்திக்கு பண்றோம், கர்ம நிர்ஜரைக்காக பண்றோம், கர்மத்துக்கான ஷயம் ஆகணும் அப்படின்னு நிர்ஜரிக்கு பண்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஸோ கர்மத்துடைய ஷயமாச்சுன்னு சொன்னா கர்மம் உங்களுக்கு ஷயமாச்சு அப்படின்னு சொன்னா அப்போ உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது உள்ளுக்குள்ள அகத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சம்சாரமும் அங்க நாசமாகும் அப்படிங்கிறது. அது நாசமாக தொடங்கி இருக்கும். சரி, இப்ப சம்சாரில சுத்திட்டு இருக்கோம், சம்சாரம் எவ்வளவு தூரம் இருக்குங்களா, எவ்வளவு லென்த்தியா இருக்கு அப்படிங்கிறதுலாம் தெரியாது சம்சார சுழற்சி காலம். அப்ப இந்த புண்ணியம் பந்தமாகும் போதே பாத்தீங்கன்னா நம்ம விசுத்திக்காகவும் கர்ம நிர்ஜரைக்காகவும் புண்ணிய கிரியைகள் சுப உபயோகத்துல இருக்கும் பொழுது அப்போ உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா சம்சாரமும் அங்க நாசம் அடையுது அப்படிங்கிறதா. அப்ப ரெண்டுமே அங்க நடக்குது உங்களுக்கு. கர்மம் நிர்ஜரை ஆகிறது மூலியமா உங்களுக்கு சம்சார நாசம் அடையிறதும் ஒரு பக்கம் நடக்குது, அதே மாதிரி புண்ணியமும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு அப்படிங்கறதான். சோ எந்த பலன் நமக்கு கிடைக்குதோ நமக்கு நமக்கு புண்ணியத்தினா இதெல்லாம் கிடைக்குது, வைபவம் எல்லாம் இதுவாகட்டும் உங்களுக்கு சுத்தி என்னென்னலாம் கிடைக்குதோ போகம் எல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் புண்ணியத்தினுடைய பலனால தான் நமக்கு தெரியுது. ஸோ புண்ணியத்தினுடைய பலன் தான் நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரி இது மூலியமா அந்த பொருள்கள் மூலியமா உங்களுக்கு கிடைக்கிற அந்த இது மூலியமா பார்க்க முடியும் அப்படிங்கறதான். ஸோ அதனால சுப உபயோகத்தினுடைய கிரியையினுடைய பலன் நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது முக்கியமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வருது, உங்களுக்குள்ள கட்டின புண்ணியம் காரணமா அந்த பலன் உங்களுக்கு கிடைக்குது. நீங்க சுப உபயோகம் பண்றீங்க, அது காரணமா புண்ணிய பந்தம் ஆகுது, அது காரணமா அந்த பலன்ல உங்களுக்கு சுகம் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கறதான். ஆனா அந்த சுப உபயோகம் காரணமா நமக்கு வெளிப்படையா எது தெரியுதுன்னா சுப உபயோகம் மூலியமா உங்களுக்கு புண்ணியத்தோட பலன் கிடைக்கிறதா நமக்கு தெரியுது. ஆனா உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ள அந்த சுப உபயோகம் காரணமா நமக்கு உள்ளுக்குள்ள என்னென்ன நடக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்ம விசுத்தி ஏற்பட முடியும். சுப உபயோகம் பண்றது காரணமா நமக்குள்ள ஆத்ம விசுத்தி ஏற்பட முடியும் அப்படிங்கிறதும், அதே மாதிரி நம்மளுடைய பரிணாமல். ஸோ ஆத்மா எந்த அளவுக்கு உங்களுக்கு
விசுத்தி அடைஞ்சிட்டே போதோ அது மூலியமா உங்களுக்கு வந்து பரிணாமத்துல வந்து ஆத்ம பரிணாமத்துல வந்து பாத்தீங்கன்னா பாவனைகள் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த பாவனைகளுடைய உட்டாகும். ஸோ உயர்வான பாவனைகள் வந்து உங்களுக்கு வந்து வர முடியும், பாவனையில ஒரு உயர்வு வர முடியும் அப்படிங்கிறதா. ஸோ ரெண்டு விஷயம் நடக்கும், ஆத்ம விசுத்தி ஆகிறது நடக்குது, பாவனையில ஒரு உயர்வு தன்மையும் உங்களுக்கு வர முடியும். இது வந்து அது காரணமா நமக்குள்ள வந்து ஒரு திடத்தன்மை, நமக்குள்ள வந்து ரொம்ப ஆக்குலெல்லாம் இல்லாம ஒரு சலனம் இல்லாம ஒரு திடத்தன்மையும் நமக்குள்ள வர முடியும் அப்படிங்கிறதாம். சோ இந்த விஷயங்கள் எதுவுமே எதனால வருது உங்களுக்கு, புண்ணியத்தினுடைய பலன் காரணமா தான் வர முடியும். நீங்க சுபோபயோகம் பண்ணி புண்ணிய பந்தம் பண்ணும்போதுதான் உங்களுக்கு இந்த இது இல்லாம நடக்க முடியும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா புண்ணியத்தினுடைய பலனா வந்து நம்ம வந்து எதுவுமே நம்ம வந்து சொல்றது இல்ல அப்படிங்கிறதாம். ஏன்னு சொன்னா ஏன் அது வந்து புண்ணியத்தினுடைய பலனா இதை பத்தி எல்லாம் இங்க பேசல அப்படின்னு சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து இந்திரிய சுகத்துக்கான காரணம் பத்தி இங்க சொல்லப்படுது. சோ அதனால சோ சுப உபயோகம் தான் உங்களுக்கு வந்து இந்திரிய சுகத்துக்கான காரணமா இருக்குது அப்படிங்கிறது அதை பத்தி இங்க வந்து பேசுறாங்க. சோ அந்த சுப உபயோகத்தினால உள்ளுக்குள்ள வந்து இந்த பலனும் கிடைக்குது உங்களுக்கு புண்ணியத்தினால. ஆனா அதை பத்தி நம்ம இங்க பேசல. அது பேசாததுக்கு என்ன காரணம் சொல்றாங்க, இங்க சுபம் பத்தி சுகம் இந்திரிய சுகம் பத்தி பேசுறாங்க அப்படிங்கறதுனால, அதுக்கான காரணம் பத்தி சர்ச்சை பண்றாங்க அப்படிங்கறதுனால சோ சுப உபயோகத்தினால இந்திரிய சுகம் கிடைக்குது அப்படிங்கறத மட்டும்தான் இங்க வந்து ஹைலைட் பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்திரிய சுகத்தை வந்து ஆஹ் விரக்தி அடையிறதுக்கான, இந்திரிய சுகத்துல இருந்து எனக்கு போறோம், இது இது ஒண்ணு ரொம்ப தகுதியானது இல்லை, இது தேவையானது இல்லை அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை, இந்திரிய சுகங்கிறது அவ்வளவு சிறந்த விஷயம் இல்லை அப்படிங்கிற போதும் அந்த இந்திரிய சுகத்துல உங்களுக்கு வந்து விரக்தி அடையறதுக்கான பத்தி உபதேசம் பின்காதைகள்ல சொல்றாங்க இல்லையா. சோ அப்படி தெரியப்படுனா அப்ப அதை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்திரிய சுகத்துக்கான காரணம் இந்திரிய சுகத்துல இருந்து விரக்தி அடையறதுக்கு பத்தி உபதேசம் பண்ணும்பொழுது அப்ப இந்திரிய சுகத்துக்கான காரணம் என்னன்னு தெரியணும் இல்லையா உங்களுக்கு. சோ அப்ப அதை விடணும், அது ஆக்சுவலா அப்ப எதுக்கு காரணமா அது வருது அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ அதனாலதான் இங்க வந்து இந்திரிய சுகத்துக்கான காரணம் எது மூலியமா உங்களுக்கு அந்த இந்திரிய சுகம் வருது. சோ இந்திரிய சுகத்தை வந்து நீங்க வந்து விரக்தி அடையறதுக்கான உபதேசம் பின்னாடி சொல்ல போறாங்க அப்படிங்கறதுனால சோ அதுக்கான காரணம் இங்க வந்து பேசப்படுது. இந்திரிய சுகம் கிடைக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா அது வந்து உங்களுக்கு சுப உபயோகம் மூலியமா தான் உங்களுக்கு இந்திரிய சுகத்துக்கான காரணமா இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. சோ அதையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாம அதையுமே வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்த வடிவமா நம்ம வந்து அதையும் எடுத்துக்க முடியாது அப்படிங்கறதான். சோ இந்திரிய சுகத்தினால மட்டும்தான், இது சுப உபயோகத்தினால மட்டும்தான் இந்திரிய சுகம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஏகாந்தமாவும் எடுத்துக்க முடியாது அப்படிங்கறதான். ஏன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்த உபயோகத்தினால கூட வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இந்திரிய சுகத்துக்கான காரணமா இருக்க முடியும் அப்படிங்கறதா. எது சுத்த உபயோகம் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்திரிய சுகத்துக்கான காரணமா இருக்க முடியும், அதையும் நம்மளால நிரூபிக்க முடியும் அப்படிங்க. அதுவும் வந்து நீங்க எதுவுமே நீங்க வந்து ஏகாந்தமா எடுத்துக்க முடியாது அப்படிங்கறதான். சோ சுத்த உபயோகத்தும் போது உங்களுக்கு இந்திரிய சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற பொழுது அங்க வந்து விஷயம் எப்படி இருக்குன்னா சோ சுப உபயோகத்துல எது முக்கியமானதா இருக்கு, எது வந்து அதை சொல்றல பிரைமரி எது செகண்டரி எதுங்கிற மாதிரி, முதன்மையானது எது முதன்மை இல்லாம இருக்கிறது எதுன்னு பார்க்கும்போது சோ சுப உபயோகத்துல முதன்மையா உங்களுக்கு வந்து இந்திரிய சுகம் கிடைக்குது அப்படிங்கறதுதான். சுத்த உபயோகத்துல பாத்தீங்கன்னா அங்கேயுமே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்திரிய சுகம் கிடைக்க முடியும், ஆனா அது வந்து முக்கியம் இல்லாதது அங்க வந்து இருக்கு அப்படிங்கறதாம். சோ சுப உபயோகத்துல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய சுகத்துக்கான காரணமா இருக்கு. அதே சுத்த உபயோகத்துல வந்து பாத்தீங்கன்னா முதன்மை இல்லாத காரணமா உங்களுக்கு வந்து இந்திரிய சுகத்துக்கான முதன்மை இல்லாத காரணமா உங்களுக்கு வந்து சுத்த உபயோகம் இருக்கு அப்படிங்கறதாம். ஏன்னு சொன்னா சுத்த உபயோகத்து மூலியமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேவல ஞானம் கிடைக்க முடியும். சுத்த உபயோகத்து மூலமா முக்கியமா என்ன கிடைக்குது உங்களுக்கு, முக்கிய வடிவுல கேவல ஞானம் கிடைக்க முடியும். சோ அதுதான் இந்திரிய சுகமும் அப்ப கிடைக்குது, ஆனா அது முக்கியம் இல்லாததா இருக்கிறதுனால அதை பத்தி நம்ம வந்து சுத்த உபயோகத்தினால இந்திரிய சுகம் கிடைக்குது அப்படிங்கறத அதை பத்தி நம்ம வந்து பேசுறது இல்ல. அது வந்து முக்கியம் இல்லாததாவும் அந்த வடிவுலவும் அது இருக்கு அப்படிங்கறதாம். சோ அதனால வந்து ஆனா அதனால வந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா அதனால இந்திரிய சுகமே கிடைக்காது அப்படின்றது கிடையாது உங்களுக்கு. சுத்த உபயோகத்தினால இந்திரிய சுகமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. சோ அதே மாதிரி சுப உபயோகத்தினால மட்டும்தான் இந்திரிய சுகம் உங்களுக்கு
கிடைக்குது அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இந்திரியத்தினால அங்கேயும் உங்களுக்கு நிறைய இது இருக்கு உங்களுக்கு. ஸோ சுத்தபோகத்துல அந்த மாதிரி இருக்கு. அது ஏகாந்தமா உங்களுக்கு இதனாலதான் இது கிடைக்குது, இந்த மாதிரி இது கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஏகாந்தமா நீங்க வந்து எடுத்துக்க கூடாது. அது முதன்மையான காரணம், துணை காரணம் அப்படிங்கிற மாதிரி முதன்மை இல்லாத காரணம் அந்த மாதிரி இருக்கிறதா நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதா. ஸோ அதனால வந்து இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இங்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் டே டு டே லைஃப்ல இந்த நிலையெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த பலன் வந்து நமக்கு வந்து அதிகமா தென்படுது இல்லையா, நம்மளுக்கு வந்து சுபக்கிரியை மூலியமா சுபவியோகம் மூலியமா. ஸோ அதுல வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு இந்திரிய சுகத்துக்கான காரணமா முதன்மையான காரணமா இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஒரு காயின் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஸோ அந்த காயின் கீழே விழும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு தலையும் விழலாம், பூவும் விழலாம். ஸோ அப்ப அது எது நம்ம கண்ணுக்கு தெரியுதோ, தலை விழுந்தா தலைதான் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அது முதன்மையானதா உங்களுக்கு ஆயிடுது. ஸோ அது தலைதான் இருக்கு அதுதான் முதன்மையானது அப்படிங்கறதுனால இந்த பக்கம் பூ இல்லைன்ற மாதிரி ஆகாது அது. ஸோ பூங்கிறது அதுக்குள்ள இருக்கு அதுல. ஸோ அதுவும் இருக்கு. ஆனா எது முதன்மையானதா இருக்கு, எது நம்ம பார்வைக்கு வருதோ அது வந்து உங்களுக்கு வந்து முதன்மையானதா ஆயிடுது அப்படிங்கறதாம். ஸோ அதே மாதிரிதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முக்கிய அந்த மாதிரிதான் உங்களுக்கு வந்து இந்த சுப உபயோகத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயமா எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரிய சுகம் அதனால இருக்கு அப்படிங்கறதாம். ஸோ அதுக்குள்ளேயும் வந்து சுத்தோபயோகத்திலயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமானதா கேவல ஞானம் அடையிறதா முக்கியமான பலனா இருந்தது அப்படின்னா கூட அங்கேயுமே வந்து அதுக்குள்ள வந்து உங்களுக்கு அந்த இந்திரிய சுகமும் அங்கேயும் இருக்கு அப்படிங்கறதாம். ஸோ இங்கேயும் வந்து வெறும் சுப உபயோகத்திலயும் பாத்தீங்கன்னு சொன்னா அங்கேயும் உங்களுக்கு முக்கியமானதா வந்து அதனுடைய பலனா உங்களுக்கு வந்து இந்திரிய சுகம் கிடைச்சது அப்படின்னா கூட அதுக்குள்ளேயும் அதுக்கு மறைவான இதுவா முதன்மை, அதாவது நம்ம பார்க்காததா அதுக்குள்ள இதுவா இருக்கிறதா என்ன விஷயம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆத்ம விசுத்தி இருக்கு உங்களுக்கு. அதுக்குள்ள நல்ல பரிணாமத்துல நல்ல பாவனுடைய உயர்வு வர முடியும். அதெல்லாம் உங்களுக்கு அகத்துல அதுக்குள்ளேயே இருக்கு. ஆனா நம்ம வந்து ஹைலைட் பண்றது எது முக்கியமானதா இருக்கோ அதுக்கு காரணமா எது அதிகமா இருக்கோ அதை தான் நம்ம வந்து ஹைலைட் பண்றோம் அப்படிங்கறதுனால சுப உபயோகத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்திரிய சுகம் வந்து முக்கியமானதா இருக்கிறதா சொல்றோம் அப்படிங்கறதா. அதே மாதிரி சுபோபயோகம் வெறும் இந்திரிய சுகத்துக்கான காரணமா மட்டும் இல்லாம ஆத்ம விசுத்தி பார்த்தோம், அந்த மாதிரியும் பார்த்தோம். அது வந்துதான் பாத்தீங்கன்னு சொன்னா சுத்தோபயோகத்துக்கு காரணமாவும் சுப உபயோகம் இருக்கு அப்படிங்கறதாம். சோ சுப உபயோகத்தினால வெறும் புண்ணிய பலன் மட்டும் கிடைக்குதுன்னு சொன்னா வெறும் இந்திரிய சுகத்துக்கான பலன் மட்டும் கிடையல, அகத்துல வந்து ஆத்மாவுக்கான விசுத்தி பாவத்துல உயர்வு அதெல்லாமும் வர முடியும். அதுக்காகவும் காரணமா இருக்கு. அதே மாதிரி சுத்த உபயோகத்துக்கு போறதுக்கான சுத்த உபயோகம் அமையறதுக்கான காரணமாவும் இந்த சுப உபயோகம் இருக்கு அப்படிங்கறதாம். சோ அதனால வந்து இது வந்து என்ன முக்கியமா பேசப்படுதுன்னா அதனால வந்து இங்க இந்திரிய சுகம் பத்தி பேசுறாங்க அப்படிங்கறதுனால அது சுப உபயோகத்தினால நடக்குது அப்படிங்கறத அதை மட்டும் இங்க வந்து இது எடுத்துக்கிறாங்க, முக்கியமானதா எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறதா. சோ அதனால உண்மையிலேயே பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னா சுத்த உபயோகத்தினால்தான் உங்களுக்கு இது சுப உபயோகத்தினால்தான் உங்களுக்கு வந்து சுத்த உபயோகம் ஏற்பட முடியும் அப்படிங்கறத. சோ அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட் அதுல. சோ உங்களுக்கு வந்து இது வந்து உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சுப உபயோகத்தினாலதான் உங்களுக்கு வந்து சுத்த உபயோகம் ஆக முடியும், அதை ஏற்பட முடியும் அப்படிங்கறதா. ஒரு உயிர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சம்யமியா ஆகுது அப்படின்னு சொன்னா விரதங்களை எடுத்துக்குது அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற சுப உபயோகம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும் இல்லையா, அதுல அது ஜாஸ்தி ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி கர்மத்தினுடைய நிர்ஜர ஏற்படும். அதே மாதிரி அந்த சுப உபயோகத்தினுடைய என்ன ஆகும்னு சொன்னா இப்ப ஒரு சுப கிரியை பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த சுப உபயோகம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சமயம் தரிக்கும் போதோ இல்ல விரதம் எடுக்கும் போதோ அந்த சுப உபயோகம் வலிவடையுதுன்னு சொல்லலாம், இல்ல அதிகமாகுதுன்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது கர்ம நிர்ஜரை ஏற்படுறது போகவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த சுப உபயோக கிரியைகளை விட்டுட்டு, அதாவது என்ன மாதிரி கிரியைகள் உங்களுக்கு நம்ம பார்த்தோம் ஷாவகனுக்கான கிரியையெல்லாம் பார்த்தோம், பூஜை பண்றது அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். சோ அந்த மாதிரி இருக்கிறது முனிகளுக்கும் அந்த மாதிரி சில சுப உபயோகங்கள்லாம் இருக்கு. சோ அந்த சுப உபயோகத்தினுடைய கிரியைகளை விட்டுட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆத்ம தியானம் பண்றதுக்கு ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிங்கிறாங்க. சோ எப்போ அவங்க வந்து ஏதாவது புறக்கிரியை சார்ந்து இல்லாம அவங்க வந்து ஆத்ம தியானம் பண்றதுக்கான
ஆரம்பிக்கிறாங்களோ, அந்த சுப உபயோகத்தை பண்றாங்களோ, அப்ப அது வந்து உங்களுக்கு எதுக்கான காரணமா இருக்குன்னா, சுத்த உபயோகத்துக்கான காரணமா அந்த சுப உபயோகம் இருக்க முடியும். நீங்க வெறும் பூஜை எல்லாம் பண்றது வந்து உங்களுக்கு அந்த சுப உபயோகம் மூலியமா சுத்த உபயோகம் வர முடியாது உங்களுக்கு. சோ அந்த சுப உபயோகம் பண்ணும்போது அதெல்லாம் ஆரம்ப கட்டம். அந்த சுப உபயோகம் மூலியமா உங்களுக்கு என்ன வர முடியும்? புண்ணிய பலன் கிடைக்க முடியும். அதே மாதிரி ஆத்ம விசுத்தி வர முடியும். உங்களுக்கு பாவனையில ஒரு உயர்வு வர முடியும். சோ அதையும் தாண்டி, அந்த கிரியைகளை தாண்டி அவங்க வந்து ஆத்ம தியானத்துல ஈடுபட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா, அதுவும் வந்து உங்களுக்கு ஆத்ம தியானத்துல ஈடுபட ஆரம்பிக்கிற அந்த இனிஷியல் டைம்ல, ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா அது சுப உபயோகமா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா சுத்த உபயோகத்துக்கான காரணமா இருக்கு அப்படிங்கறதா. அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே மூச்சா, அதாவது நான் வந்து அசுப உபயோகத்தை விட்டுட்டு நேரா சுத்த உபயோகத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கதான். சோ அசுப உபயோகத்தை விட்டுடுவேன், நான் நேரா சுத்த உபயோகத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கறதாம். சோ சுத்த உபயோகம் எப்ப ஏற்படணும் அப்படின்னாலும், எப்படி ஏற்படணும் அப்படின்னாலும் எது மூலியமா நடக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சுப உபயோகம் மூலியமா தான் ஏற்பட முடியும் அப்படிங்கறதா. ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு முறையா இருக்கு. அந்த முறையில தான் அது, அந்த ஆர்டர்ல தான் அது வந்து ஏற்பட முடியும் அப்படிங்கறது. அப்ப முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணோம்? அசுப உபயோகத்தை முதல்ல விட்டுட்டோம். சோ இப்ப வந்து எங்க வந்து வரணும்? சுப உபயோகத்துக்கு வரணும். சோ இப்ப சுப உபயோகத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்க வரணும்? சுத்த உபயோகத்துக்கு வரணும். இங்க வந்து இந்த சுப உபயோகத்தை விடுறது அப்படின்னு சொன்னா, அங்க வந்து நீங்க வந்து ஒரு நியமம் எடுக்கிற மாதிரிலாம் இல்ல. அதை விடுறது அப்படிங்கிறது, நான் வந்து ஒரு இப்ப பாக்குறோம், அசுப உபயோகத்தை விடணும், நான் சுப உபயோகத்துக்கு வரணும்னு சொன்னா, அப்ப நான் சங்கல்பம் எடுத்துக்கிறேன், நியமம் எடுத்துக்கிறேன். வாழ்க்கை முழுவதுக்குமா நான் வந்து இந்த பஞ்ச பாபங்களை நான் செய்ய மாட்டேன், அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் இல்லையா? நம்ம பாவம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தியாகம் பண்றோம், சங்கல்பம் எடுக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுபோபயோகத்தை விடுறதுக்கான சங்கல்பம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாம இருக்கு. எடுக்கவும் முடியாது உங்களுக்கு. சோ அந்த மாதிரி இங்க சுப உபயோகத்துல அந்த மாதிரி விடுறதுக்கான இது பண்ண முடியாது அப்படிங்கறது. சோ என்ன மாதிரி சங்கல்பம் எடுத்தீங்க? நான் சுப உபயோகத்தை விடணும்னு சொன்னா, நான் இனிமேட்டு பூஜை பண்ண மாட்டேன், குரு குரு பூஜை பண்ண மாட்டேன், அந்த மாதிரி சங்கல்பம் எடுத்துப்பீங்களா? சுப உபயோகத்தை விடணும்னு சொன்னா அந்த மாதிரி சங்கல்பம் எடுத்துப்பீங்களா? சோ அந்த மாதிரி விட முடியாது அப்படிங்கறதான். சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சுப உபயோகத்தை விட்டுட்டு தான், நான் வந்து சுப உபயோகத்தை விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சுத்த உபயோகம் வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சுப உபயோகத்தை விடுறது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து என்னங்கிறது அவங்களுக்கு புரியல அப்படிங்கறதான். சோ சுப உபயோகத்தை விட்டாதான் சுத்த உபயோகம் வருது அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த சுப உபயோகத்தை விடுறது அப்படிங்கிறது வந்து என்னன்னு அவங்களுக்கு வந்து புரியல அப்படிங்கறதான். சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா சுப உபயோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எப்ப வந்து அது விட்டாதான் அது நடக்கும் அப்படின்னு சொன்னா அதுக்கான சான்ஸே அங்க வந்து இல்ல அப்படிங்கறதாம். ஏன்னு சொன்னா சுத்த உபயோகமும் சுப உபயோகமும் ஒரே சமயத்துல இருக்க முடியாது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்க முடியும். சோ ரெண்டுத்துடைய உபயோகமும் ஒரே நேரத்துல இருக்கவும் முடியாது அப்படிங்கறதாம். அதனால வந்து எப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒண்ணு போனாதான் இன்னொன்னு வர முடியும் அப்படிங்கிற பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, அப்ப வந்து நீங்க சுப உபயோகத்துல இருந்தீங்கன்னா சுத்த உபயோகம் ஏற்பட முடியாது, அதனால சுப உபயோகத்தை விட்டீங்கன்னா தான் சுத்த உபயோகம் ஏற்பட முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி லாஜிக்கலா கொஸ்டின் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அதை கம்பேர் பண்ண முடியாது. நீங்க வந்து எப்படி அசுப உபயோகத்தை விட்டாதான் நீங்க சுப உபயோகத்துக்கு வர முடியும், சங்கல்பம் பண்ணிட்டு வரேன், அதே மாதிரி சுப உபயோகத்தையும் நான் சங்கல்பம் பண்ணி நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், சுப உபயோகம் எல்லாம் பண்ண மாட்டேன், நான் வந்து சுத்த உபயோகத்துல இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னு சொன்னா அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அது தப்பான அபிப்பிராயமா இருக்கும், தப்பான புரிதலா தான் இருக்கும். ஏன்னா அது சித்தாந்த தவறா அது வந்து ஆயிடும் அப்படிங்கறதா. அதனால அசுப உபயோகத்தை எப்படி நம்ம வந்து புத்தி பூர்வமா
விடுறோமோ, அதாவது அதாவது நியம சல்லைன்னு இது நியமம் எடுக்கிறோம், அதாவது கொஞ்சம் கொஞ்சம் காலத்துக்கு குறிப்பிட்ட நியமம் எடுக்கிறோம். இல்லைன்னு சொன்னா யமபூர்வம், அதாவது வாழ்நாளைக்கு பூர்வமா வாழ்க்கை முழுவதுக்குமா ஜீவன் பரியந்தத்துக்கு வந்து நீங்க வந்து நான் இந்த மாதிரி பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நியமம் சங்கல்பம் எடுக்க முடியும். அதே மாதிரி சுப உபயோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் பரியந்தமும் நீங்க வந்து வாழ்க்கை முழுவதுமா நான் இனிமேட்டு சுப உபயோகமே பண்ண மாட்டேன் அந்த மாதிரி சொல்லிட்டு உட்கார முடியாது அப்படிங்கிறதான். சோ நீங்க வந்து நான் வந்து வாழ்க்கை முழுதுக்குமே சுப உபயோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உட்கார்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஆஹ் ரொம்ப என்ன சொல்றது, எண்ணிக்கை வந்து ரொம்பவுமே வந்து கம்மியான எண்ணிக்கையில அந்த மாதிரி உட்காருதா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா கூட, சோ அவங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உட்கார்றதுக்கு வந்து எந்த விதமான நியமமும் கிடையாது அவங்களுக்கு. சோ அவங்க உட்கார்ந்துருக்கு நான் இது எல்லாத்தையும் விட்டுட்டு உட்கார்ந்துருப்பேன்னா உட்கார்றதுக்கும் எந்த நியமமும் அவங்களால அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அப்படியே அவங்க வந்து நான் வந்து எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தாங்க அப்படின்னா கூட அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களால வந்து சுத்த உபயோகம் வாழ்க்கை முழுவதுக்குமா அவங்களால சுத்த உபயோகத்துல இருக்க முடியாது. இப்ப என்ன சொல்றாங்க அவங்க, சுபோபயோகத்தை விட்டாதான் சுத்தோபயோகம் வரும் அப்படின்னு சொன்னா, சோ சுபோபயோகத்தை நான் எல்லாத்தையும் நியமம் பண்ணி எடுத்துட்டு நான் இனிமேட்டு சுத்தோபயோகமே பண்ண மாட்டேன், எந்த கிரியையும் பண்ணாம அவங்க உட்கார்ந்தாங்க அப்படின்னா கூட வாழ்க்கை முழுதுக்கும் நான் சுபோபயோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு எடுத்துட்டு உட்கார்ந்தாங்க அப்படின்னா கூட அந்த க்ஷணத்துல இருந்து அவங்க வாழ்க்கை முழுவதுக்குமா எதுல இருக்க முடியாது, சுத்த உபயோகத்துல வாழ்க்கை முழுவதுமா இருக்க முடியாது அப்படிங்கறதான். சோ அந்த மாதிரி எங்க நம்ம வந்து சாஸ்திரத்துல படிச்சிருக்குமா இல்ல எங்கன்னா எழுதியிருக்கா அப்படின்னா எதுவுமே அந்த மாதிரி இல்ல அப்படிங்கறதாம். சோ விரதங்களை வந்து பார்த்திருக்கோம், நாங்க வந்து பார்த்திருக்கோம். இன்னையில இருந்து நான் வந்து இந்த பாபத்தை விட்டுறேன், அவிரதத்தை விட்டுறேன், ஹிம்சை முதலான பஞ்ச பாபங்களை விட்டுறேன், அந்த மாதிரி விரதங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜீவன் பரியந்த அவிரதத்தை விட்டுறேன் அந்த மாதிரி நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படிங்கறதாம். ஆனா இத மாதிரி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இதுதான் நம்ம வந்து சாஸ்திரங்கள்ல பார்க்க முடியும். சோ எந்த சாஸ்திரத்திலயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஆச்சாரியர் மூலியமா எழுதப்பட்ட எந்த கிரந்தங்களையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த முனிவரா இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து சுப உபயோகத்தை விட்டுட்டு சுத்த உபயோகத்துக்கு இருக்கிறதுக்கு சங்கல்ப பூர்வமா தயாராகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது முனிவர் சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி நிகழ்வுகளோ இல்ல அந்த மாதிரி விஷயங்களோ இருக்கு ஆகமங்கள்ல இருக்கான்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி எதுவுமே இல்ல அப்படிங்கறதா இல்லையா. ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுப உபயோகத்தை வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான சங்கல்பம் அந்த மாதிரி பண்ணி நான் இனிமேல்ட்டு சுப உபயோகத்துல இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் பண்ண முடியாது. சுப உபயோகத்தை தியாகம் பண்றதோ பண்ண மாட்டேன்னு நீங்க சங்கல்பம் எடுக்கிறதோ அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கறதா. சோ அதனால வந்து யார் அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு ஈவன் இத பத்தி எழுதுற கொஞ்சம் கொஞ்சம் ஆச்சாரம் கூட பாத்தீங்கன்னா நான் இனிமேட்டு சுப உபயோகம் பண்ண மாட்டேன், இனிமேட்டு நான் சுத்த உபயோகத்துலதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கூட சங்கல்பம் எடுக்க முடியாது, அவர் கூட அந்த மாதிரி தியாகம் பண்ண முடியாது. சோ சுப உபயோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தியாகம் செய்யறதுக்கான விஷயம். எப்படி அசுப உபயோகத்தை தியாகம் பண்றோமோ அந்த மாதிரி சுப உபயோகம் அப்படிங்கிறது தியாகம் பண்றதுக்கான விஷயம் இல்ல அப்படிங்கறதா. சுப உபயோகம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சுத்த பாவனைகளோட, அது வந்து பாவனைகள் எப்பெல்லாம் உங்களுக்கு சுத்த பாவனை இருக்கோ அதோட சேர்ந்துதான் அது வந்து இருக்கு, அதுலதான் கழியுறதுக்கு. சுப உபயோகம் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா சுத்த பாவனையோட சேர்ந்துதான் அது வந்து அதுல வந்து அங்க இருக்கு உங்களுக்கு. சோ அதனால வந்து எந்த சமயம் நீங்க வந்து சுத்த உபயோகத்துல ஸ்திரமாகறீங்களோ நிலைச்சு நிக்கிறீங்களோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த சுப உபயோகங்கிறது இல்லாம போயிடும். ஆனா ஜென்ரலா பார்த்தோம்னு சொன்னா சுப உபயோகம் எப்படி இருக்கும், எப்பவுமே சுத்த பாவனையோட தான் அது வந்து சேர்ந்து இருக்கு, அதை வந்து நகர்ந்துட்டு இருக்கு இல்ல வந்து உங்களுக்கு கழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லலாம். சோ அதே வந்து எப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சுத்த உபயோகத்துல வந்து ஸ்திரமாகறீங்களோ அதுல நிலைச்சு நிற்கும் போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க சுப உபயோகம் இல்லாம போயிடும் அப்படிங்கறதான். சோ இதுதான் வந்து உங்களுக்கு சுத்த உபயோகத்துக்கான ப்ராசஸ். அப்படிதான் நீங்க அதை வந்து அடைய முடியுமே தவிர நான் சுப உபயோகத்தை விட்டுட்டு நான் நியமம் எடுத்துக்கிறேன் இனிமேட்டு நான் சுத்த உபயோகத்தில் தான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சங்கல்பம் எடுத்துக்கிட்டு உங்களால வந்து அது பண்ண முடியாது அப்படிங்கறதான்.
அதனால வந்து அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவங்க சுத்த உபயோகியாவும் இருக்க முடியாது, சுப உபயோகியாவும் இருக்க முடியாது. கடைசியில என்ன ஆகும், அசுபத்துக்கு தான் அவங்க வந்து போக முடியாத நிலைமை இருக்கும் அப்படிங்கிறதான். சோ அதுக்கும் ஒரு உதாரணம் எடுத்துட்டு சொல்றாங்க. சோ இப்ப வந்து தீர்த்தங்கரை பாத்துக்கிறோம். சோ எவ்வளவு பெரிய தீர்த்தங்கர்லாம் இருக்காங்க. சோ உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா ஆதிநாத சுவாமி எடுத்துக்கிறோம். அவங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரியையும் பண்ணல. தீட்சை எல்லாம் அதெல்லாம் பாக்குறோம் இல்லையா. சோ இப்ப எந்த கிரியையும் பண்ணாம பகவானுக்கு பூஜா பண்ணல, குரு பூஜை பண்ணல. ஆனா வந்து அவர் எதுல மூழ்கி இருக்காரு, உபவாசம் முதலா தீட்சை எடுத்துக்கு அப்புறம் என்ன பண்றாரு அவரு, உபவாசம் முதலானதுதான் அவர் வந்து மூழ்கி இருக்காரு அவரு. சோ அதுல இருக்காரு. ஆனா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உபவாசம் இருக்கிறதோ அது வந்து அவருடைய லட்சியம் இல்ல. சோ ஆனா என்ன பண்ணி ஆகணும், அவர் வந்து உபவாசம் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு அவர். ஏன்னு சொன்னா எதுவுமே கிரியை பண்ணல அப்படின்னு சொன்னா அப்ப சாப்பிடுற கிரியையும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ற, கம்னு உட்கார்ந்து இருக்க வேண்டியதான். அப்ப உபவாசங்கிறது அவருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா செய்ய வேண்டிய கட்டாயத்துல அமையுது அது. சோ அப்ப உபவாசம் கண்டிப்பா இருக்க போகுது. நான் எந்த கிரியும் செய்ய மாட்டேன்னு அவர் போய் உட்காந்துட்டாரு. அப்படி உட்காரும் போது அப்ப அப்ப சாப்பிடுறதுன்றது ஒரு கிரியை ஆயிடும். அதுவும் செய்ய மாட்டேன்னு செய்ய உட்காரு. அப்ப என்ன ஆகுது அது அங்க, உபவாசமா தான் ஆகுது அப்படிங்கறதான். சோ அதனால வந்து அப்பவும் பாத்தீங்கன்னா அவரால வந்து என்ன எடுக்க முடியாது, இந்த மாதிரி சங்கல்பம் எடுக்க முடியாது. என்ன மாதிரி சங்கல்பம் எடுக்க முடியாதுன்னா, நான் வந்து சுத்த உபயோகம் தான் பண்ணுவேன். என்ன பண்ணிட்டாரு, எந்த கிரியையும் பண்ணல, போய் உட்கார்ந்துட்டாரு. எதுவுமே நடக்கல, உபவாசமும் நடக்குது. சோ அதனால வந்து அப்ப சாப்பாட்டுக்கு போறதுக்கும் எந்த கிரியும் நடக்காம அவர் பாட்டு கம்முன்னு போய் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா கூட அப்பவுமே வந்து ஆதிநாத சுவாமி என்ன எடுக்க முடியாது, நான் சுத்த உபயோகத்துலதான் இருப்பேன், சுத்த உபயோகம் தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அவரால வந்து சங்கல்பம் எடுக்க முடியாது அப்படிங்கறதாம். ஏன்னா சுத்த உபயோகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பத்தினால ஏற்படுறது கிடையாது. சோ அது எப்படி ஏற்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்த உபயோகம் ஆத்மாவுடைய பாவனையினால, அதே மாதிரி அதனுடைய தியானத்தினுடைய பரிணத்தினால. சோ ஆத்மாவில நடக்கிற தியானத்தினுடைய பரிணத்தினாலதான் உங்களுக்கு வந்து சுத்தோபயோகம் ஏற்பட முடியுமே தவிர உங்களுக்கு இந்த மாதிரி சங்கல்பம் எடுக்கிறதுனால ஏற்பட முடியாது அப்படிங்கிறதாம். சோ எவ்வளவுக்கு அந்த உயிர் வந்து ஆத்ம தியானத்தினுடைய பாவனையில நிலைச்சு நிக்க ஆரம்பிக்குதோ அந்த அளவுக்கு அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த சுத்த உபயோகத்துக்கான அந்த பரிணாமம் வெளிப்பட முடியும் அப்படிங்கிறதாம். அந்த சுத்த உபயோகம் வந்து பாத்தீங்கன்னா சங்கல்ப பூர்வமா இருக்க முடியாது அப்படிங்கிறதாம். ஏன்னு சொன்னா எது வரைக்கும் நீங்க வந்து தியானத்துல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களால தியானத்துல நிலைச்சு நிக்க முடியலையோ, எப்போ உங்களால வந்து தியானத்துல நிலைச்சு நிக்க முடியலையோ அப்போ வந்து நீங்க கிரியையே பண்ணல அப்படின்னா கூட உங்களுடைய உபயோகம் வந்து என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து சுப உபயோகமா தான் இருக்க முடியும். எந்த வேலையுமே செய்யாம தியானத்திலேயே உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா கூட அந்த தியானத்திலயும் ஆத்ம தியானத்துல ஸ்திரமா இருக்க முடியல அப்படின்னு சொன்னா, நீங்க உட்கார்ந்தே இருந்தாலும் எந்த வேலையுமே செய்யல அப்படின்னா கூட அப்ப அங்க என்ன உபயோகம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சுப உபயோகம் தான் அங்க வந்து நடக்க முடியும் அப்படிங்கறதா. உங்க ஏதாவது ஒரு சிந்தனை மனசுக்குள்ள வந்து எந்த விதமான சிந்தனை வந்து இதுவரை உங்களுக்கு மனசுல வந்து சிந்தனை வர முடியும். தியானம் உட்காந்துட்டே இருக்கீங்க, யோசிக்க முடியும். நீங்க வந்து எதை வேணா யோசிக்கலாம். நீங்க சரீரம் பத்தி யோசிக்க முடியும், உலகம் பத்தி யோசிக்க முடியும், கர்ம தத்துவம் பத்தி யோசிக்க முடியும், எது வேணா யோசிக்க முடியும். சோ அதெல்லாம் நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா கூட அப்ப கூட பாத்தீங்கன்னு சொன்னா ஏதாவது இந்த மாதிரி வந்து சிந்தனை பண்றதுனாலயோ எது வரைக்கும் நீங்க வந்து இது உங்களுக்கு தெரியுதோ என்னன்னு தெரியுது, நான் வந்து சரீரத்தோட இருக்கேன், நான் வந்து இந்த மாதிரி சிந்தனை பண்றேன் அப்படிங்கிறது வந்து எது வரைக்கும் உங்களுக்கு அந்த அறிதல் இருக்கோ அப்போ வந்து அந்த சிந்தனை பண்ணீங்க அப்படின்னா கூட அந்த உபயோகத்துக்கு கூட என்ன பேரா இருக்க முடியும், அது சுப உபயோகமா தான் இருக்க முடியும் அப்படிங்கிறதா. சுத்த உபயோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆத்மாவில வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஆத்ம ஏகாகிரதா. சோ ஆத்ம செய்தல் இருக்கும் உங்களுக்கு. சோ ஆத்மாவை பாக்குறது, அதை அறியறதுக்கு, அந்த ஆத்மாவில மூழ்கிறதுக்கான, அதுல இருக்கிறதுக்கான, ஸ்திரமா இருக்கிறதுக்கான முயற்சி வரும். அதுதான் உங்களுக்கு வந்து சுத்த உபயோகமா இருக்க முடியும். சோ சுப உபயோகத்துல உங்களுக்கு சிந்தனை இருக்க முடியும், அதுல ஆத்மாவில நிலைச்சிருக்கல அதால முடியாது உங்களுக்கு. சோ சுத்தம் வரும்போதுதான் உங்களுக்கு வந்து ஆத்மாவில நிலைச்சு நிக்கிறது அப்படிங்கறதுலாம் வரும்
அப்படிங்கிறதாம். சோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எப்பன்னு பாத்தீங்கன்னா அந்த உயிர்ல வந்து அது 8வது 9வது 10வது குணஸ்தானத்துல இருக்கும்போது ஏக் சாத் ஹோதே. சோ எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆத்ம ஸ்திரமா இருக்குது, ஆத்மால நினைச்சு நிக்கிறது அப்படிங்கிறது 8வது 9வது குணஸ்தானத்தோட எல்லாம் வந்து உங்களுக்கு அதுலதான் அது வந்து நடக்கும் அப்படிங்கறதாம். சோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்தர் முகூர்த்தத்துல அது வந்து மேல மேல போயிட்டே இருக்கும். சோ 8வது குணஸ்தானம் 9, 9ல இருந்து 10ன்னு அந்தர் முகூர்த்தத்துக்குள்ள அது ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு அடுத்து அந்த பாவனையில விசுத்தியும் அந்த அது என்ன சொல்றது ஒன்றி போற அந்த தன்மையில அந்த நிலைப்பு தன்மையில இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங்னஸ், அது இன்னும் திடமா அதுல வந்து எப்போ ஆழமா ஆழமா போக முடியும்னா அடுத்தடுத்த குணஸ்தானத்துக்கு அது போயிட்டே இருக்கும்போது அது இன்னும் ஆழமா ஆழமா அந்த ஆத்ம அனுபவம் பண்றதுக்கான அந்த முயற்சியில அது மூழ்கிட்டே இருக்கும் அப்படிங்கறதாம். சோ அந்த மாதிரி அப்ப சுத்த உபயோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த முகூர்த்தத்துக்குள்ள கேவல ஞானத்தை கொடுக்கக்கூடியதா எப்ப அந்த தியானம் அமையுதோ அதுதான் சுத்த உபயோகமா இருக்க முடியும். அதுதான் நம்ம வந்து இந்த தியானம் சுக்ல தியானம் அப்படிங்கிறதும் நம்ம சொல்றோம். சோ அதனால சுத்த உபயோகத்துக்கு யோக்கியமான எந்த தியானம் இருக்குதோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த முகூர்த்தத்துல உங்களுக்கு கேவல ஞானத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படிங்கிறதாம். சோ மத்தது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து தர்ம தியானம் தான் இருக்க முடியுமே தவிர உங்களுக்கு வந்து சுத்த உபயோகமா இருக்க முடியாது அப்படிங்கிறதாம். அந்த சுத்த உபயோகம் வந்து முக்கியமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன வடிவுல இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன எந்த நிலைமை எப்போ எந்த நிலைமையில உங்களுக்கு அது அமைய முடியும்னு பாத்தீங்கன்னா சுக்ல தியான அவஸ்தையில தான் உங்களுக்கு வந்து அந்த சுத்த உபயோகம் ஏற்பட முடியும் அப்படிங்கிறதாம். சோ மத்தது எல்லாமே உங்களுக்கு தர்ம தியானமா தான் இருக்க முடியும் அப்படிங்கிறதாம். சோ அப்ப சுத்த உபயோகத்துக்கான முக்கிய குணஸ்தானம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு வந்து 8வது குணஸ்தானமா தான் உங்களுக்கு வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறதாம். எங்க உங்களுக்கு ஆரம்பிக்குது உங்களுக்கு 8வது குணஸ்தானத்துலதான் அந்த சுத்த உபயோகங்கிறது உண்மையிலேயே சுத்த உபயோகம் அப்படிங்கிறது வந்து ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 8வது குணஸ்தானத்துலதான் ஆரம்பிக்குது. ஆனா 7வது குணஸ்தானத்திலேயே வந்து சொல்றாங்க இல்லையா சுத்த உபயோகம் அங்க வந்து அதாவது அதாவது 2 நிலைமை இருக்கும். அப்புறமத்த குணஸ்தானத்துல 7வது குணஸ்தானத்துல சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாதிஷ்ய அப்புறமத்த அவஸ்தையில பாத்தீங்கன்னு சொன்னா அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்பதான் அது வந்து ஸ்டார்ட் ஆறது அப்படின்னு சொல்லலாம். சோ அது வந்து அதுதான் உங்களுக்கு வந்து பேசிக் இதுவும் அங்கதான் ஆரம்பிக்குது அப்படிங்கறதாம். சோ அந்த சாதிஷ அப்பிரம அவஸ்தாக்கு வரும்பொழுது அப்ப அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நிலைமைக்கு வர முடியும் அதுக்கு. சோ அதனால இது வந்து 7வது குணஸ்தானத்திலேயே அது வந்து ஆரம்பிக்குது அப்படிங்கறதுனால சொல்றதும் வந்து சில சமயங்களை வந்து 7வது குணஸ்தானத்துல இருந்து அது ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா கூட ஆனா முக்கியமா எங்க வந்து உண்மையிலேயே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது 8வது குணஸ்தானத்துல தான் உண்மையிலேயே ஆரம்பிக்குது. ஸோ 7வது குணஸ்தானங்கிறது அது அந்த 7வது குணஸ்தானத்தினுடைய பின்னாடி பகுதியில வர்றது அப்படிங்கிறது அது சுத்த உபயோகத்துக்கான என்ன சொல்றது பேஸ்மெண்ட்னு சொல்லலாம், இல்ல அதுக்கான இதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அங்க வந்து அது ஏற்படுது அப்படிங்கிறதாம். சோ அந்த 8வது குணஸ்தானத்துலதான் உங்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிற பொழுது அதே மாதிரி இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சுத்த உபயோகம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த காலங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுத்த உபயோகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே துர்லபமானது. ஆனா இதுலயும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சுத்த உபயோகம் ஏக்தம் நமக்கு கிடையவே கிடையாது சுத்த உபயோகம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்னைக்கு 8வது குணஸ்தானம் கிடைக்கிறதுங்கிறது நமக்கு வந்து என்னவா இருக்கு இந்த சுத்த உபயோகம் அமைங்கிறதுங்கிறது துர்லபமா இருக்கு. ஆனா அது இருக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா அது இல்லைன்னு அப்படி நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னா கூட அது எப்படி இருக்குன்னு சொன்னா அது இல்லைங்கிற நிலைமையில தான் அது வந்து இருக்கு அப்படிங்கறதான். சோ அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா உங்களுக்கு வந்து அது எல்லாருக்குமானதா அது எல்லாருக்கும் பண்றதா இல்ல அது. சோ அது அது இல்லாம இருக்கிற மாதிரிதான் ஒரு நிலைமை தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு தான் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தான் அந்த சுத்த உபயோகம் இருக்கு அப்படிங்கறதாம். சோ அதுவும் இப்ப வர்றது பூரா உங்களுக்கு வந்து இருக்குதுன்னா எது ஏற்படுதோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து தர்ம தியானம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்க முடியும் அப்படிங்கறதாம். சோ அந்த தர்ம தியானமும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 விதமா உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கறதாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சவிகல்ப தர்ம தியானம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப தர்ம தியானம். சோ அந்த நிர்விகல்ப
தர்ம தியானம் வந்து உங்களுக்கு வந்து இப்ப கூட உங்களால வந்து அதை செய்ய முடியும் அப்படிங்கறதான். சோ அந்த நிர்விகல்ப தர்ம தியானத்தை வந்து பாத்தீங்கன்னா அத வந்து பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல அந்த சுத்த உபயோகத்தினுடைய பரிணத்தியா சொல்ல முடியும் அப்படிங்கறதான். ஆனா உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சுத்த உபயோகம் அப்படிங்கிறது எப்போ வந்து ஸ்ரேணி ஏற ஆரம்பிக்கிறாங்களோ, சோ 8வது குணத்துல அந்த ஸ்ரேணி ஏறாங்களே 8, 9, 10 அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்ரேணி ஆரம்பிக்கிறாங்களோ, அதை நோக்கி முன்னேறாங்களோ, அப்பதான் உங்களுக்கு வந்து சுத்த உபயோகம் ஆரம்பிக்குது அப்படிங்கறதாம். சோ அந்த மாதிரி நிலைமையில ஆதிநாத பகவான் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் வரைக்கும் என்ன பண்றாரு, ஒரே ஆசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. எங்கேயும் போல, எங்கேயும் வரல, ஒன்னும் பண்ணல. 6 மாசம் வரைக்கும் ஒரே ஆசனம், ஆசனம் கூட மாறல, ஒரே ஆசனத்துல 6 மாசம் வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சுத்த உபயோகம் ஏற்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னா அந்த முகூர்த்தத்துக்குள்ள கேவல ஞானம் ஏற்பட்டு இருக்கணும். ஆனா அங்க நடக்கல. 6 மாசமா உட்கார்ந்துருக்காரு, தியானம் பண்ணிருக்காரு அப்படிங்கிற பொழுது, சோ அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ப கேவல ஞானம் ஏற்படல அப்படின்னு சொன்னா அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க அவங்க அந்த 8வது குணஸ்தானத்தை தாண்டி, அதாவது முதலான குணஸ்தானத்துல வந்து அவங்க மேல ஏற ஆரம்பிக்கல அப்படிங்கறதான். சோ அது 8வது குணஸ்தானம் போறாங்க அப்படின்னு சொன்னா கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் அவங்களால வந்து அதை டச் பண்ண முடியும். அந்த 8வது குணஸ்தானத்துல ஸ்பரிசம் பண்ண முடியும். அதுல வந்து அவங்களால வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா இருக்க முடியாது அப்படிங்கறதான். சோ அதுல வந்து திருப்பி உடனே அவங்க வந்து கீழே வந்துருவாங்க அப்படிங்கறதான். அதனால வந்து ஏற முடியாது அப்படிங்கறதான். சோ அது 7வது கடைசி வரைக்கும் தான் அது வரைக்கும் அவர் பண்ணல. ஏன்னா அவருக்கு அதுக்கு கேவல ஞானம் கிடைக்கல. 8வதுல இருந்து ஏற ஆரம்பிச்சிருந்தாருன்னு சொன்னா, முயற்சி நடந்திருந்ததுன்னு சொன்னா அந்த முகத்துல 8, 9, 10ன்னு போயிட்டு அவங்க அப்படியே டைரக்டா போயிடுவாங்க. ஏன்னு சொன்னா அவங்க இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எப்படி ஏறினாலுமே தீர்த்தங்கர பகவான் அப்படிங்கறதுனால அவர் எப்படி இருந்தாலும் ஷாயக சமயக் திருஷ்டி எந்த ஸ்ரேணி ஏறுவாரு, ஷபக ஸ்ரேணி தான் ஏறுவார் அவரு. சோ ஷபக ஸ்ரேணி ஏறினாருன்னு சொன்னா திருப்பி இறங்குறதுக்கான சான்ஸே இல்லை உங்களுக்கு. 8, 9, 10ன்னு போனா அப்படியே 12 போயிட்டு அப்படியே கேவல ஞானம் வந்துடும் உங்களுக்கு. சோ இப்ப அவர் அது வரைக்கும் அவருக்கு கேவல ஞானம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா அவர் வந்து அப்ப என்ன பண்ணல அப்படின்னு ஆகுது, 8வது குணஸ்தானத்துல, அதாவது அந்த 6 மாசத்துக்குள்ள 8வது குணஸ்தானத்துல ஏறல, ஸ்ரேணி ஏறல அப்படின்னு நமக்கு வந்து தெரியுது நமக்கு. எல்லா எல்லா ரித்தியும் ஆயிடுச்சு. ரொம்பவும் விசுத்தி பூர்ணமா ஆத்மாவுடைய பரிணாமம் நடக்குது. அவருக்கு பாத்தீங்கன்னா தீர்த்தங்கரர் அப்படிங்கறதுனால அவருக்கு வர்த்தமான சாரித்திரம் இருக்கு. ஏன்னா சமயமும் அந்த சாரித்திரம் வந்து என்னவாகுது, இதுவாயிட்டே வர்தன ஆயிட்டே போகுது, வளர்ந்துட்டே போகுது சுவாமிக்கெல்லாம். சோ அப்ப வந்து வர்த்தமான சாரித்திரம் இருக்கு. எல்லாம் இருந்தும் கூட 6 மாசம் வரைக்கும் அவருக்கு அவர் என்னவா இருக்கல, அவரு சுத்த உபயோகியா இல்ல, சுத்த உபயோகத்துக்கு அவரு வர முடியல அப்படிங்கறதா. அந்த சுத்த உபயோகத்தை லேசா அந்த இது விசுத்தி காரணமா கொஞ்சம் லேசா டச் பண்ண முடியும். திருப்பி வந்து இறங்கிடுவாங்க அப்படிங்கதான். அப்ப இறங்குவாங்க, ஏறுவாங்க, திருப்பி திருப்பி தொடர்றதும் இறங்குறதுங்கிறதும் தொடர்ந்து அங்க வந்து நடந்துட்டே இருக்கும் அப்படிங்கறதாம். சோ இது வந்து ஏன்னு சொன்னா இது பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்பிரமத்த தசால வந்து அந்த மாதிரி உங்களுக்கு வர முடியும் அப்படிங்கறதாம். சோ அதனால அங்க வரும்போது திருப்பி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அந்த பாவனை உங்களுக்கு ஸ்திரமா அங்க வந்து உங்களுக்கு இருக்க முடியாது அப்பிரமஸ்த அவஸ்தைக்கு வரும்பொழுது அப்படிங்கறதா. அதனால வந்து எப்ப வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுல ஆரம்பிக்கிறாங்க 7வது பின்பகுதியில அந்த சுத்த உபயோகத்துக்கான அந்த இது வந்து ஸ்திதி வந்து எப்ப ஏற்படுதோ அப்ப பாத்தீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த முகத்து வரைக்கும் இருந்ததுன்னா உங்களுக்கு போயிட முடியும். ஆனா ரொம்ப நேரம் வரைக்கும் கூட அவங்களால ஸ்ரேணி ஏறும்போது கூட அவங்களால வந்து ரொம்ப நேரமா அதுல வந்து அவங்கள ஸ்திரமா நிக்க முடியல, அப்படி நிலைச்சு நிக்க முடியல அப்படிங்கிற பொழுது அப்ப அவங்களுக்கு என்ன ஆகுது, அவங்க எங்க வர வேண்டியதா இருக்கு, அவங்க வந்து பிரமத்த குணஸ்தானத்துக்கு வர வேண்டியதா இருக்கு அப்படிங்கறதாம். சோ பிரமத்த தசையில வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தோபயோக நிலைமை அங்க இருக்கிறது இல்ல அப்படிங்கறதாம். சோ அதனால இவங்க அப்ப 6 மாசம் வரைக்கும் பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த 8வது ஸ்ரேணி ஏறுறது அப்படிங்கறதுலாம் அங்க
நடக்கல. உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அது தொடரா மாதிரி ஒரு இது பண்ற இதுதான் கிடைக்குது. அது ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பிரமத்த நிலைமைக்கும் வர வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறாங்க. அங்க வந்து உங்களுக்கு அப்ப எத்தனை மாசம் வேணா நீங்க உட்காந்துருக்கலாம். அங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன ஏற்பட முடியாது. அந்த இந்த நிலை கேவல ஞானம் ஏற்படுற அந்த ஸ்திதி சுத்தோபயோகத்துல நிலைப்புத்தன்மை அங்க வந்து இருக்கிறது இல்ல அப்படிங்கிறதா. அதனால சுத்த உபயோகத்துக்கான ஸ்திதி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது 7வது குணஸ்தானமா இருந்தது அப்படின்னா கூட அந்த 7வது குணஸ்தானத்துல அந்த 7வது குணஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாழி இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சொல்றோம் முனி மகராஜெல்லாம் 6வதுல 7வதுல மாத்தி மாத்தி தான் இருக்க முடியும் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப 7வது குணஸ்தானத்துல எவ்வளவு டைம் அவங்களால மேக்சிமம் இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முகூர்த்தம் வரைக்கும் தான் 7வது குணஸ்தானத்துல அவங்களால இருக்க முடியும். ஸோ அதனால வந்து அந்த 7வது குணஸ்தானத்துல இருக்கிற வரைக்கும் அவங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சுத்த உபயோகம் அப்படின்னு நம்ம அங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு தொடுதலா தான் இருக்கும். அந்த உபயோகத்துக்கான தொடுதலா இருக்குமே தவிர அங்க நிக்கிறது கிடையாது அப்படிங்கறதான். சோ எங்க போய் அவங்களால வந்து அந்த சுத்த உபயோகத்துல நிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 8வது குணஸ்தானத்தை அடையும் பொழுதுதான் அவங்களால அங்க அந்த சுத்த உபயோகத்துல நிக்க முடியும் அப்படிங்கறதாம். சோ அது 10, 12 சோ அதுக்கப்புறம் அவங்க வந்து போயிடுவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க தடுக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா சோ அது ஏறாத வரைக்கும் ஒரு ஆந்தர் முகூர்த்தத்துக்கும் 7வது குணஸ்தானத்துல தான் இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அந்தர் முகூர்த்தத்துக்கு அப்புறமும் அந்த உயிர் வந்து எதுக்கு வந்துருது 6வது குணஸ்தானமான பிரமத்த குணஸ்தானத்துக்கு வந்துருது அப்படிங்கறதாம். சோ அந்த அப்பிரமத்தத்துல இருந்து பிரமத்தமா மாறுது அப்படின்னும் பொழுது என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னு சொன்னா சுப உபயோகி வந்து இருந்திருக்காங்க இல்லையா. ஆனா வந்து சுப உபயோகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்ப வந்து அப்புறமத்துல இருந்து பிரமத்துக்கு வராங்கன்னு சொன்னா அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா அவங்க வந்து சுப உபயோகியா ஆயிடுறாங்க அப்படின்னு ஆயிடுது. சோ சுப உபயோகியா இருக்கும் பொழுது சுப உபயோகத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரியைகளும் உங்களுக்கு வந்து இருக்க முடியும். அதே மாதிரி தியானமும் இருக்க முடியும். சோ சுப உபயோகத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றோம். பிரமத்தை வந்துட்டாங்கன்னு என்ன ஆச்சு அவங்களுடைய உபயோகம் சுப உபயோகம் ஆயிடுச்சு. அப்ப சுப உபயோகத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சுப உபயோகத்துல வந்து கிரியையும் இருக்கு தியானமும் இருக்க முடியும் அப்படிங்கறதாம். சோ வெறும் பூஜா பண்றதுக்கு அதுக்கு பேர் தான் சுப உபயோகம் அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கறதாம். சோ அந்த 6வது குணஸ்தானத்துல இருக்கும்போது அவங்க சுப உபயோகத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னா எது வேணா இருக்க முடியும். சுப உபயோகத்துக்கான கிரியையும் இருக்க முடியும். சுபாது தியானமாவும் இருக்க முடியும் அப்படிங்கறதாம். 4வது குணஸ்தானத சமயக் திருஷ்டி ஜீவனா இருந்ததுன்னு சொன்னா அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சோ 4வது குணஸ்தானம் சமயக் திருஷ்டின்னு சொன்னா அது சுப உபயோகத்துல இருக்குன்னு சொல்றோம். நம்ம எந்த உயிரில சமயக் திருஷ்டியோ அது சுப உபயோக உயிர்னு சொல்றோம். அப்ப அது 4வது குணஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா சமயக் திருஷ்டி இருந்தது சமயக் திருஷ்டி உயிரா இருந்ததுன்னு சொன்னா அதுக்கு வந்து என்ன பண்ண முடியும் 4வது குணஸ்தானத்துல அதால இந்த இதை தவிர எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது. அது பூஜன் பண்ண முடியும் தானம் பண்ண முடியும் உபவாசம் முதலான விரதம் இருக்க முடியும். இதை தவிர வேற ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறதாம். சோ இது எல்லா கிரியையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 4வது குணஸ்தான உயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது சுப உபயோகமா தான் இருக்கு அப்படிங்கிறதாம். சுத்த உபயோகம் வந்து பாத்தீங்கன்னா 4வது குணஸ்தானத்துல ஏற்படுறது கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுத்த உபயோகம் 5வது குணஸ்தானத்திலையும் கிடையாது 6வது குணஸ்தானத்திலையும் கிடையாது. அதே அதே 6வது குணஸ்தானம் வந்தா கூட 6வது குணஸ்தானத்துல இருக்கிற தீர்த்தங்கரர் கோபி இருந்தாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 6வது குணஸ்தானத்துல இருந்து அதுக்கப்புறம் 7வது குணஸ்தானம் அந்த முகூர்த்த வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா திருப்பி அவங்களுமே வந்து சுப உபயோகத்துக்கு தான் வராங்க அப்படிங்கறதாம். சோ அதனால வந்து எப்ப வந்து உங்களுக்கு வந்து கேவல ஞானம் வரலையோ அடையலையோ அது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தீர்த்தங்கர பகவானாவே இருந்தாங்க அப்படின்னா கூட அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னா 6, 7, 6, 7 மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. அந்த 7ங்கிறது எவ்வளவு நாள் இருக்கும் அந்த முகூர்த்தம் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கறதா. சோ அப்போ இந்த ஒரு அந்தர் முகூர்த்தத்துக்கும் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது மாறிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். சோ அதுல வந்து அந்த அப்பிரமத்தத்தை வந்து நம்ம அந்த அப்பிரமத்தத்துல இருக்கும்போது அது சுத்த உபயோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த சுத்த உபயோகமும் உங்களுக்கு வந்து அந்த முகூர்த்த வரைக்கும் தான் மேக்சிமம் இருக்க முடியும். சோ அந்த முகத்துல வந்து சுபயோகம் வந்து கூட அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க.
ஏன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஆஹ் உன்கே ஆறாவது குணஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா சுத்த உபயோகம் நடக்கிறது இல்லை. ஏன்னா இப்ப இவங்க வந்து முயற்சி பண்றாங்க. அப்புறமத்தது வந்து சுத்த உபயோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த அந்தர்முகத்துக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து எதுல வராங்க அவங்க? சுப உபயோகத்துக்கு வராங்க அவங்க. சோ அப்ப வந்து அந்த சுப உபயோகத்துக்கு வராங்க அப்படிங்கிற பொழுது அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆறாவது குணஸ்தானத்துல சுத்த உபயோகம் இருக்க முடியாது அப்படிங்கறதான். சோ அதனால நிறைய தடவை இந்த மாதிரி அதிகமா வந்து பாவம் வந்து இருந்துட்டே இருந்ததுன்னு சொன்னான். சோ இந்த மாதிரி மாறி மாறி இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஆறாவது குணஸ்தானமும் ஏழாவது குணஸ்தானமும் இருக்கிறதுனால நிறைய முறை இந்த மாதிரி அவ்வளோ அதிகமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலாவது குணஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு வந்து சுபோபயோகம் பிராரம்பம் ஆயிடுது. ஆறாவது குணஸ்தானத்திலையும் ஏழாவது குணஸ்தானம் வரைக்கும் அது நடக்குது. அப்படிங்கிற பொழுது அங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுத்த உபயோகம் வந்து யாருக்கு ஏற்படுது? ஏழாவது குணஸ்தானத்துல அதுக்கப்புறம் ஏற்படுது. அப்போ தீர்த்தங்கர் இருக்காங்க இல்லையா, அவங்க சுப உபயோகம் ஏற்படுது. அதுக்கு அப்ப வந்து அவங்களுக்கு வந்து புண்ணிய பந்தமும் பந்தத்துக்கான காரணமாவும் இருக்கு அப்படிங்கறதுதான். ஆனா அந்த அந்த இது வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல கிடைக்கக்கூடிய இந்திரிய சுகத்துக்கான காரணமா அது வந்து இருக்கிறது இல்ல அப்படிங்கறதா. சோ எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க வந்து மேல மேல ஸ்ரேணி ஏறுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு புண்ணியமும் அதிகமா பந்தமாகுது அப்படிங்கறதாம். இருக்கிறதுலே வந்து நல்ல புண்ணியம் நல்ல சிறந்த புண்ணியம் வந்து எந்த குணஸ்தானத்துல பந்தமாகுதுன்னு பாத்தீங்கன்னா 10வது குணஸ்தானத்துல ஆகுது அப்படிங்கறதாம். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த புண்ணியம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு வந்து பந்தம் ஆகுது. ஆனா அதுல என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த புண்ணியத்தினுடைய பலன் வந்து இந்திரிய சுக வடிவில தான் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்ல அப்படிங்கறதுதான். சோ புண்ணிய பந்தமானா கூட அங்க இந்திரிய சுக வடிவில கிடைக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற அவசியம் அங்க இல்ல அப்படிங்கறதுதான். சோ அதே மாதிரி அவங்க இத்தனை தடவை அவங்க வந்து ஏறுமே அந்த பாவத்துல வந்து அதிகமா அந்த பாவத்துல வித்தியாசமும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இடம், அதாவது அந்த தான் எந்த குணஸ்தானத்துல இருக்கோம், இப்ப ஆறாவதுல இருக்கமா ஏழாவது குணஸ்தானத்துல இருக்கமா அப்படிங்கிற அந்த அறிதல் அவங்களுக்கு வந்து அது டக்குன்னு தெரியற மாதிரிலாம் அது இருக்கிறது இல்ல. அது ஒரு என்ன சொல்றது நேச்சுரல் ப்ராசஸ் மாதிரி அது பாட்டு வாலண்டியரா அது பாட்டு அது நடந்துட்டு இருக்கும். ஏன்னா அத்தனை முறை அதிக முறை அது 6க்கும் 7க்கும் மாறி மாறி போகும்போது ஏன் நான் அப்ப வந்து இப்ப ஆறாவது குணஸ்தானத்துல இருக்கேன், நான் வந்து இப்ப ஏழாவது குணஸ்தானத்துல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிதல் அங்க வந்து செய்ய முடியாது அப்படிங்கறதா. சோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி புண்ணியம் வந்து 10வது குணஸ்தானம் வரைக்கும் பந்தமாகுது அப்படின்னா கூட அந்த புண்ணியத்தினுடைய பலன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா அது இந்திரிய சுக வடிவுல தான் இருக்கணும் அப்படிங்கறதும் அங்க இல்ல அப்படிங்கறதுதான். சோ அதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அது இந்திரிய சுகம் மூலியமா தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இல்ல, அத மாதிரி அவசியமும் இல்ல அப்படிங்கறதாம். சோ அதே மாதிரி அது இந்திரிய சுகத்து வடிவில கிடைச்சது அப்படின்னா கூட அந்த சுகத்தை வந்து போகம் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் அங்க வந்து இல்ல அப்படிங்கறது. சோ அந்த மாதிரி உயிர்களும் இருக்கு அப்படிங்கறதுதான். சோ அதாவது இந்திரிய சுகம் கிடைச்சதுன்னு சொன்னா அதை வந்து போகமே பண்ண விரும்பாம இருக்கிற உயிர்களையும் நம்ம பார்க்க முடியும். பகவான் மகாவீர் சுவாமிலாம் அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. சோ இந்த இந்திரிய சுகம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா சோ விடுறதுக்கான பாவனை இருக்கு. பொதுவாவே பாத்தீங்கன்னு சொன்னா இந்திரிய சுகம் கிடைச்சதுக்கு அப்புறமும் அதை விடணுங்கிற பாவனை யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து பாத்தீங்கன்னா சமயக் திருஷ்டிக்கு தான் அந்த மாதிரி பாவனையும் வர முடியும். சோ இந்திரிய சுகம் கிடைச்சது அப்படின்னா கூட அது வந்து விடுறதுக்கான பாவனை யாருக்கு வர முடியும்னா சமயக் திருஷ்டி உயிருக்கு தான் அது வந்து வர முடியும் அப்படிங்கறதா. அது சுப உபயோகத்துலதான் அது வர முடியும் அப்படிங்கறதான். சோ சுப உபயோகத்தோட வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய சுகம் வந்து விடப்படுது சுப உபயோகத்து மூலியமா தான் உங்களுக்கு வந்து. சோ விடுறதுக்கும் நீங்க வந்து சுப உபயோகம் மூலியமா தான் இந்திரிய சுகத்தை விடுறதும் நடக்கும் அப்படிங்கறதாம். அதே மாதிரி சுப உபயோகத்தோட தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்திரிய சுகத்தை கிரகிச்சுக்கிறதுக்கும் எப்ப நடக்கும்? சுப உபயோகத்தோட தான் சேர்ந்து நடக்கும். சோ இந்திரிய சுகத்தை விடுறதும் எப்ப நடக்கும்? சுப உபயோகத்தோட சேர்ந்துதான் அது வந்து விட முடியும் அப்படிங்கறதாம். சோ அந்த சிறப்பையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதான். நம்ம எல்லா விஷயங்களும் எல்லா வேலைகளும் வந்து பாத்தீங்கன்னா சுப உபயோகத்துலதான் நடக்குது அப்படின்னா கூட சுப உபயோகத்தினாலதான் வந்து உங்களுக்கு இந்திரிய சுகத்துக்கான இது தயாரிப்பு இல்ல அதுக்கான இது அதுலதான் கிடைக்குது அப்படின்னா கூட அதுக்கான பலன் கிடைச்சது அப்படின்னா கூட அந்த பலனை வந்து யார் வந்து
போகம் பண்றாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க சமயம் வரும் பொழுது அதை வந்து விடவும் தயாராகிறாங்க அப்படிங்கிறதா. அப்போ சுப உபயோகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இது நடக்கிறது எல்லாம் எங்க நடக்குது, அந்த போகத்தை விடுறதாகட்டும், அந்த இது பண்றது எல்லாமே சுப உபயோகத்துல தான் அது நடக்குது அப்படிங்கறதா. அப்ப இதுல எங்க உங்களுக்கு சுத்த உபயோகம் இருக்க முடியும், உங்களுக்கு இதுல எதையும் சுத்த உபயோகம் இருக்க முடியாது அப்படிங்கறதா. ஆனா இந்த சுப உபயோகம் உங்களுக்கு வந்து இவ்வளவு பண்ண முடியும் அப்படிங்கறதா. ஆத்மால வந்து பாத்தீங்கன்னா அந்த பரிணத்தியம் உங்களுக்கு வந்து இது வந்து அது வந்து அந்த பரிணத்தில ஏற்படுற இதுக்கு இது வந்து காரணமா, அதுக்கு ஆதாரமா இருக்க முடியும் அப்படிங்கறதா. ஸோ அதனால வந்து அதுக்கப்புறம் வந்து எந்த பக்கம் போறது அப்படிங்கிறதும் அதனுடைய இதுல இருக்கிறதா. இப்ப இந்த சுபோபயோகம் மூலியமா உங்களுக்கு வந்து இது பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா கூட அப்ப அது சுத்த உபயோகமா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த ஆத்மாவுடைய பரிணத்தி இந்த சுபோபயோகம் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி பண்ணுது அப்படின்னு சொன்னா அதனுடைய பரிணத்தி பூரா, ஆத்மாவுடைய பரிணத்தி பூரா இதை வந்து உங்களுக்கு வந்து டெபெண்ட் பண்ணி இருக்கு, இதை சார்ந்துதான் இருக்கு அப்படிங்கறதா. ஸோ எதை சார்ந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இத அனுபவம் பண்றதுக்கும் சரி, இல்ல விடுறதுக்கும் சரி. சோ விடுறதுக்கானாலும் அது அது சார்ந்துதான் இருக்கணும். சோ ஆனா ஏத்துக்கிறதுக்கும் அதை சார்ந்து. சோ விட்டுது அப்படின்னு சொன்னா அது எதை நோக்கி போகும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது சுபோபயோகத்தை போச்சுன்னு சொன்னா அது என்ன பண்ணும், அது போகத்தை வந்து அதுல மூழ்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா சுபோபயோகத்தோட தான் அந்த காரியம் நடக்கணும், உங்களுக்கு கிரகிச்சுக்கிறதோ இல்ல விடுறதோ உங்களுக்கு. சோ சுபோபயோகத்தோட அது வந்து கிரகிச்சுக்க ஆரம்பிச்சது இந்திரிய சுகத்தைன்னு சொன்னா அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அது அசுப உபயோகியா மாறிடும். அதே உயிர் வந்து பாத்தீங்கன்னா சுத்த உபயோகத்தோட அதை வந்து விடுறதுக்கு விட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா அப்ப வந்து போகத்தை விட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து பாத்தீங்கன்னா சுப உபயோகமும் அதுல இருந்து அதுகிட்ட இருந்து விடுபட்டு போய் அது என்ன உபயோகியா மாறிடும், சுத்த உபயோகியா மாறிடும். சோ சுத்த உபயோகத்துக்கான காரணமா அந்த சுப உபயோகம் ஆயிட முடியும் அப்படிங்கறதாம். சோ அதனால ஒரே இதுல வந்து வந்து சுப உபயோகத்தை விட்டுட்டு சுத்த உபயோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா தீர்த்தங்கிறதாவே இருந்தா கூட அந்த மாதிரி அது நடக்க முடியாது அப்படிங்கறதா. சோ அதனால வந்து சுப அசுபத்தை விட்டு சுபத்துக்கு வரணும், சுபத்தை இருந்து சுத்தத்துக்கு போகணும் அப்படிங்கறதாம். சோ நீங்க வீட்டை விடுறீங்க அப்படின்னாலும் சரி அதுவும் சுபோபயோகம் தான். தீட்சை எடுக்கிறீங்க அப்படின்னாலும் சரி அதுவும் சுபோபயோகம் தான். எது வரைக்கும் தவம் பண்றீங்களோ 6 மாசம் வரைக்கும் உட்கார்ந்து இருக்கீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது எதை இதுவா இருக்கு, சுபோபயோகமா தான் அது இருக்க முடியும் அப்படிங்கறதாம். சோ அந்த மாதிரி எல்லாம் விட்டுட்டு துறவியாகி அவங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் இருந்து 6 மாசம் வரைக்கும் உட்கார்ந்து விட்டு இறங்காம அவங்க தியானம் எல்லாம் கூட பண்ணாங்க அப்படின்னா கூட அந்த நடுவுல பாத்தீங்கன்னா சுத்த உபயோகம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏற்பட முடியும். சுத்த உபயோகத்துக்கான அந்த இது அவங்களுக்குள்ள அந்த ஃபீல் வந்து ஏற்பட முடியும் அப்படிங்கறதுதான். ஆனா முக்கியமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சுப உபயோகம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும். ஏன்னா சுத்த உபயோகத்தினுடைய முக்கியத்துவம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ப சுத்த உபயோகம் முக்கியமானது அப்படின்னு சொன்னா அப்ப அங்க என்ன நடக்கும், உங்களுக்கு கேவல ஞானம் ஏற்பட்டுடும் அப்படிங்கறதான் அந்த முகூர்த்தத்துல. அதுக்கு வந்து 6 மாசம் வரைக்கும் ஆதிநாத சுவாமிக்கு ஏற்படல அவருக்கு கேவல ஞானம். அப்போ 6 மாசம் வரைக்கும் 6 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஆகாரத்துக்காக வெளியில வர்றாரு. அப்போ கூட உங்களுக்கு அது பாத்தீங்கன்னா ஆகாரம் கிடைக்கல. 6 மாசம் வரைக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா சுப உபயோகத்துலதான் இருக்காரு, முக்கியமா அதுலதான் இருக்காரு அப்படிங்கறதான். இது எல்லாமே சுபோபயோகத்தில் தான் நடக்குது. அவர் உட்கார்ந்து இருக்கிறதும் சுபோபயோகம் தான், ஆகாரத்துக்கு போகும்போதும் சுபோபயோகம் தான். எல்லாமே அது எல்லாமே சுபோபயோகத்தில் தான் நடக்குது அப்படிங்கறதாம். சோ 6வது 7வது குணஸ்தானம் எது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துட்டே இருக்கோ அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா உங்களுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுபோபயோகம் தான் அதுல இருக்கு அப்படிங்கறதாம். சோ அதனால சித்தாந்த திருஷ்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஆச்சாரியர் இதுதான் சொல்லியிருக்காரு. ஹம் சித்தாந்த திருஷ்டியில பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி முக்கியமா எல்லா நேரத்துலயும் உங்களுக்கு வந்து என்னவா இருக்கு, சுபோபயோகம். சோ அத்தியாத்ம திருஷ்டியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுத்த உபயோகம் அப்படிங்கிறது 8வது குணஸ்தானத்துலதான் ஆரம்பிக்குது அப்படிங்கறதுதான். சோ 7ல வந்து அந்த அதனுடைய என்ன சொல்றது பேஸ் இல்லைன்னு சொன்னா அதுக்கான அடித்தளம் அதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா கூட சித்தாந்த நோக்குல அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஆஹ் 8வது குணஸ்தானத்தை சொல்றாங்க அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இதையும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா எது வரைக்கும் ராகத்துக்கான சத்பாவம் இருக்கோ
அப்ப எல்லாமே அங்க வந்து பாத்தீங்கன்னா சுப உபயோகமா தான் இருக்க முடியும் அப்படிங்கறதா. அந்த நோக்குல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 10வது குணஸ்தானம் வரைக்கும் சுப உபயோகம் சொல்லப்படும். ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம லோப இது இருக்கு இல்லையா, அங்க லோபம் இருக்கு, அங்க இருக்கு இல்லையா, லோப கஷாயம் இருக்கு, சஞ்சுவரண லோப கஷாயம் இருக்குது அங்க. சோ அதனால அங்கேயும் வந்து 10வது குணஸ்தானம் வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா அது சுப உபயோகமா சொல்லப்படுது அப்படிங்கறதா. இந்த நிலைமை வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். சோ சுபோபயோகம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து அந்த பலனை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதனுடைய பலன் மட்டும் பார்க்கும்போது அது இந்திரிய சுகத்தை தான் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய சுகத்தை வந்து எந்த வடிவில அது கொடுக்க முடியும் அப்படிங்கறதுதான். சோ எது வரைக்கும் நமக்கு வந்து சம்சாரத்தினுடைய பரியாயம்லாம் கிடைக்குதோ சோ அந்தந்த வடையில அங்கங்க தேவையான சுக வடிவில அதுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கறதுதான். சோ அந்த பரியாயம் வந்து அந்த பரியாயத்தை அடைஞ்ச உடனே எந்த பரியாயத்துல கிடைக்கணுமோ அந்த பரியாயம் இன்னொரு தூசி அடுத்த பரியாயம் வரும்பொழுது அது வந்து என்ன பண்ணுமே இப்ப பண்றதெல்லாம் வந்து புண்ணிய பந்தமாயி அதுக்கான தயாரிப்பு இங்கேயே நடக்குது அப்படிங்கறதா. சோ அதனால வந்து அந்த மாதிரி ஆடக்கூடாது. யாருக்கு வந்து அந்த இந்திரிய சுகம் கிடைக்கலனாலும் சுபோபயோகியா ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. சோ சுபோபயோகியா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்திரிய சுகம் கிடைக்கும் அப்படிங்கறதா. சோ அதனால எவ்வளவுதான் சுத்த உபயோகியா இருந்தாலும் அவங்க வந்து ஆஹ் தரித்திரனா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரிதான் அது வந்து ஆஞ்சிரும். அதாவது சுபோபயோகத்துல இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு இதெல்லாம் புண்ணியம் எல்லாம் கிடைக்குது அப்படின்னா, ஆனா ரெண்டுமே அவங்களுக்கு வந்து அதுக்கு இருந்தாதான் சுபோபயோகம் இருந்தாதான் அவங்களுக்கு வந்து அந்த இந்திரிய சுகம் கிடைக்க முடியும் அப்படிங்கறதாம். சோ அதனால வந்து யாருக்கு வந்து இந்திரிய சுகம் கிடைக்கலையோ அவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சுபோபயோகியா மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற நிலைமை வந்துடும். அதெல்லாம் சரியில்லை அப்படிங்கறதான். சோ அது கிடைக்காதவங்களாம் வந்து சுத்த உபயோகின்னு எடுத்துக்க முடியுமான்னு? அது அப்படி கிடையாது அப்படிங்கிற நிறைய பேர் சொல்றோம். இது சுகம் இருக்கவங்கன்னா வந்து சுபோபயோகம் அந்த சுகம்லாம் கிடைக்குதுன்னு சொல்றோம். அப்ப சுகம் கிடைக்காதவங்களாம் இருக்காங்கன்னு சொன்னா அவங்க வந்து சுத்த உபயோகி ஆயிடுவாங்கன்னா அவங்க சுத்த உபயோகியா ஆக முடியாது அப்படிங்கறதான். சோ அதுவும் வந்து இது கிடையாது அப்படிங்கறதான். சோ அதனால எல்லா போக சம்பன்ன வைபவம் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுப உபயோகத்தினாலதான் கிடைக்கும் அப்படின்னு அந்த பலனாதான் கிடைக்கும் அப்படிங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் அது சுத்த உபயோகம் கூட அவங்க அசுப உபயோகத்துல இருந்தாதான் அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடைக்காம இருக்கும் அப்படிங்கறதான். சோ அதனால இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்களை வந்து சுப உபயோகத்துக்கான மதிப்பு நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் இது வந்து நீங்க அதுல வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது இந்திரிய சுகத்தை கொடுத்தது அப்படின்னா கூட அது வந்து இந்திரிய சுகத்தை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து போகத்தினுடைய அந்த ஆர்வம் அதிகமாகிறது அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து பண்ணும் அப்படிங்கறதுதான். ஸோ நெகட்டிவா பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்திரிய சுகத்தை கொடுக்கும். அதுக்கான அந்த இதே வந்து ஆர்வத்தையும் அதிகமா பண்ண முடியும் அப்படிங்கறதையும் பண்ண முடியும்னா அது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் அப்படின்னா கூட நீங்க வந்து அதை வந்து எடுத்துக்க வேண்டிய இல்லை அப்படிங்கறதுதான். ஸோ அது நெகட்டிவ் ஆஸ்பெக்டா எப்ப ஆகும் அப்படின்னு சொன்னா எந்த பர்டிகுலர் பர்சன் வந்து அதை எப்படி வந்து பாக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இதுல எங்க இருக்கு அந்த ருச்சி அவங்களுக்கு. சோ இந்திரிய சுகத்தை அனுபவம் பண்ணணும்னு இருந்தது அப்படின்னு சொன்னா அது நெகட்டிவா மாறிடும் அந்த புண்ணிய பலன். இல்லைன்னு சொன்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து பாசிட்டிவாவும் இருக்க முடியும் அப்படிங்கறதாம். சோ அதனால சுப உபயோகம் பண்ணும் அப்படின் போது அதனுடைய பலன் மேல வந்து பலனா கிடைக்கிற அந்த இந்திய சுகத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க வந்து கொஞ்சம் சுபயோகம் பண்ணீங்க அப்படின்னா கூட அதனுடைய பலனா உங்களுக்கு வந்து ரொம்ப நீண்ட இந்திரிய சுகத்துக்கான கடற்காலம் பரியந்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதுக்கான சுகம் வந்து உங்களுக்கு அதுல வந்து கிடைக்க முடியும் அப்படிங்கறதா. சோ இப்ப இதை வந்து அங்க கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது? சோ அவ்வளவு சுகம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா சொர்க்கத்துக்கு போகும்போது அவ்வளவு சுகம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா அங்க போய் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இச்சை இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த இந்திரிய சுகத்தை வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அந்த இருந்துன்னு சொன்னாங்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு வந்து திருப்பி சுத்துறதுக்காகவும் திருப்பி இதுவா இருந்தா அது வந்து மாறி போயிடும் அப்படிங்கறதா. ஆனா அப்படி கிடைச்சதுக்கு அப்புறமும் சமயக் திருஷ்டியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அங்கேயும் வந்து அந்த சுகத்துல இருந்து தப்பிச்சிக்கிறதுக்கான இது பார்ப்பாங்க அப்படிங்கறதாம். சோ இந்திரிய சுகம் கிடைக்குது புண்ணியத்துக்கான பலனா சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறதுனா சொன்னாலும் ஆனா சுப உபயோகத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுற அந்த சுப பரிணாமம் அந்த பிரசஸ்த பாவம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது மூலியமா உங்களுக்கு தர்ம தியானம் ஏற்பட முடியும். தர்ம தியானம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா
உங்களுக்கு இன்னும் உள்ளுக்குள்ள போக போக அதுக்கான சம்ஸ்காரம் ஆத்மாவில ஆழமா மூழ்கிறதுக்கான அந்த சம்ஸ்காரம் உங்களுக்கு வந்து போட முடியும் அப்படிங்கறதாம். சோ அந்த பலன் அந்த அந்த பலத்துக்கு காரணமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களால சுக்ல தியானம் பண்ண முடியும் அப்படிங்கறதாம். சோ அந்த சுபோபயோகம் காரணமா அந்த அதுல ஏற்படுற அந்த சுப பரிணாமம், அதுல ஏற்படுற அந்த பிரசஸ்த பாவம் மூலியமா நீங்க இன்னும் ஆத்மாவுல நிக்கிறதுக்கான ஆத்மா பத்தின அந்த குணங்கள்ல ஆத்மா பத்தின இதுல உங்களால வந்து உள்ளுக்குள்ள போக முடியும், ஆழ முடியும். ஆத்மாவில ஆழறத உங்களால அதிகப்படுத்திக்க முடியும். சோ அந்த பயிற்சி கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு அந்த சம்ஸ்காரம் மூலியமா உங்களுக்கு வந்து சுக்ல தியானம் பண்ண முடியும் அப்படிங்கறதா. அதனால இங்க ஆனா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுப உபயோகத்துக்கு வெறும் புண்ணியத்துக்கான பலன் மட்டும் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறதான். ஏன்னா உங்களுக்கு வந்து அது அந்த இது வந்து என்ன காரணம் சுக இந்திரிய சுகத்துக்கான காரணம் பத்தி பேசுறாங்க அப்படிங்கிற போது அதனால அது சுப உபயோகத்தினால இந்திரிய சுகம் கிடைக்குது அப்படிங்கறதுனால அதை பத்தியுமே இங்க வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கறதான். ஆனா இந்திரிய சுகம் இது மாதிரி சுப உபயோகத்தினால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய சுகமும் கிடைக்குது. எஸ், அது ஃபேக்ட் அப்படிங்கிற போது மத்ததும் நடக்க முடியும் அப்படிங்கறது. சோ அதனால வந்து இத வந்து சுகம் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்காம அது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா இது வந்து இதை விட தாண்டி இந்த கிடைக்குது இல்லையா இந்த சுகம். சோ இது மூலியமா உங்களுக்கு இந்திரிய சுகம் கிடைக்குது அப்படின்னா கூட நம்ம எப்படி அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா இதுவுமே வந்து இந்த சுகம் கூட வந்து துக்க வடிவம் தான் அப்படிங்கறதா அடுத்த இதுல எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா நம்ம நினைக்கிறோம் இந்திரிய சுகம் வந்து சுகம் கொடுக்கதான் நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே பார்க்க போகணும்னு சொன்னா அந்த சுகமும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து துக்க வடிவமா தான் உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கறதா. சோ அதை வந்து நம்ம வந்து பாத்துக்கணும் அப்படிங்கறதுதான். சோ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது வந்து நமக்கு வந்து சுகம் கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கறது. ஆனா அந்த மாதிரி இல்ல அப்படிங்கறதும் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அதுவும் துக்க வடிவமா தான் இருக்கு அப்படிங்கறதா. அதுதான் வந்து அடுத்த காதையில வந்து சொல்றாங்க உங்களுக்கு துக்க வடிவமா இருக்கு அப்படிங்கறத. சோ அது வந்து நாளைக்கு பார்க்கலாம்னு நினைக்கிறது ஆரம்பிச்சு அப்படி கொஞ்சம் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறது. ஓகே. இப்போ ஒரே ஒரு டவுட் ஆண்டி. இப்ப பிரமத்த 7வது குணஸ்தானத்துல எல்லாமே சுத்தோபயோகம்னு சொல்ல முடியாது இல்லையா? அது வந்து ஆமா சுபோபயோகம் தான். ஆறாவது கண்டிப்பா சுபம் தான். 7வது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து அப்பிரமத்து இருக்கு. அதுவே உங்களுக்கு வந்து அதனுடைய அடுத்த கட்டமா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பிரமத்தத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்பிரமத்தன் இருக்கு இல்லையா உங்களுக்கு சாதிஷ்ய அப்பிரமத்தன்னு சொல்றோம் இல்லையா? 2வது நிலை இருக்கு இல்லையா? 7வது உச்சக்கட்ட நிலையில வரும்போது அங்க வரும்போது அவங்களுக்கு சுத்த உபயோகத்தை லேசா டச் பண்ண முடியும் அப்படிங்கறது. மத்த நேரம் அது சுபயோகம். இப்போ 7வது குணஸ்தானத்துல வந்து 48 அதாவது அந்த முகூர்த்தம்க்கு அப்புறம் நியமமா அது வந்து 6வது குணஸ்தானம் வந்துரும் சொல்றோம். மேக்சிமம் உங்களால வந்து அந்த இதுல வந்து அந்த முகூர்த்தம் தான் இருக்க முடியும். அந்த முகூர்த்த வரைக்கும் இருக்க முடிய போறது இல்ல. அதுக்குள்ளேயே கண்டிப்பா அது வந்து 6வதுக்கு வந்துரும் அப்படிங்கறதுதான். 6வது வந்துரும். அப்ப அது அந்த முகூர்த்தம் இருந்ததுன்னா 48 நிமிஷம் இருந்ததுன்னா அந்த முகூர்த்தத்தை தாண்டினாதானே உங்களுக்கு வந்து அது சுத்த உபயோகமா மாறி உங்களுக்கு மோட்சத்துக்கான காரணமா இருக்க முடியும். அதுதான் கேட்டேன். அதாவது இப்ப நம்ம கேவல ஞானத்துக்கு அந்த முகூர்த்தம் இருந்தா போதுன்னு அந்த முகூர்த்தம் தாண்டணும் இல்லையா? அந்த முகூர்த்தம் இல்ல, ஒரு முகூர்த்தம் இருக்கணும் உங்களுக்கு. அது அந்த முகூர்த்தத்தை தாண்டிச்சுன்னா உங்களுக்கு வந்து அது இதுவாயிடும். 48 நிமிஷம் இருக்கணும்ல. 48 அது தாண்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சுத்த 48 நிமிஷம் அதால இருக்கு. 48 நிமிஷம் இருக்க முடிஞ்சதுன்னா அது கேவல ஞானம் வந்துரும் அதுக்கு. ஆனா அந்த முகூர்த்தங்கிறது 48 நிமிஷத்துக்கு முன்னாடி பட்ட விஷயம். நீங்க ஒரு சமயம் அந்த 48 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு சமயத்துல அந்த முகூர்த்தம் வந்துரும். அதை தாண்டி போச்சுனாதான் அது வந்து 48 நிமிஷத்துக்கு நின்னுட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து கேவல ஞானம் வந்துட முடியும். தாண்டி போன ரொம்ப நாள்ல இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. 48 நிமிஷம் நின்னாலே உங்களுக்கு வந்து கேவல ஞானம் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பூரா சுத்த உபயோகம் தான். அதுலயே அவங்க மூழ்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆத்மா இப்ப 8வது குணஸ்தானத்து ஸ்ரேணி ஏற ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 7வது குணஸ்தானத்து 8வது குணஸ்தானம்னா அது கூட வந்து அந்த எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் எல்லாமே அந்த முகூர்த்தத்துக்குள்ள முடிஞ்சிடும். உங்களுக்கு அது ஸ்திரமா இருக்க ஆரம்பிச்சாங்கன்னா 7வதுல ஸ்டார்ட் பண்ணி உங்களால அது அப்படியே நிலையா இருந்துட்டே வந்தாங்கன்னா அந்த முகூர்த்த வரைக்கும் ஒரு முகூர்த்த வரைக்கும் அவங்களால 48 நிமிஷம் வரைக்கும் அந்த 7வது ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுலயே இருந்த 7வது ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் உடனே 8வது வந்துடும். 8வதுலயே 9வது வரும். 9வதுலயே 10வது வரும். சோ 12வது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த முகூர்த்தத்துக்குள்ள எல்லாம் வந்து உங்களுக்கு 12வது வரும்போது உங்களுக்கு அது தாண்டிடுவாங்க. 48 நிமிஷம் அங்க நின்றுட்டாங்கன்னா உங்களுக்கு கேவல ஞானம் வந்துடும். சோ அதுக்கெல்லாம் வந்து ஒன்னொன்னுக்கு ஒரு அந்த முகூர்த்தத்துக்குள்ள இருக்கணும்ன்றதுனால மொத்தமா சேர்த்தே கூட உங்களுக்கு வந்து 8ல இருந்து ஆரம்பிச்சாங்கன்னா மொத்தமாவே உங்களுக்கு ஒரு அந்த முகூர்த்தத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும் அப்படிங்கறதுதான்.
அந்த அப்ப மாதிரி. 7வது குணஸ்தானத்துல நம்ம அந்த முகூர்த்தத்துக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டாங்கன்னா 6க்கு வந்துருவாங்க. அப்படி இல்லைன்னா ஆமா. அதிலேயே கூட 7, 8 கூட அந்த அந்த அப்படியே முகூர்த்தத்துல போயிடுவாங்க 7, அவங்க. அதுல 8, ரொம்ப நாள் 9, ஸ்டடியா 10, இருக்காங்க அப்படின்னு 10. சொன்னா, அதுல விசுத்தி இப்போ அதிகமா உபசம இருந்ததுன்னு சனி சொன்னா, இப்போ ஆமா. ஆமா உபசம சனி உபசம ஏறினாங்கன்னா சேனியா இருந்தா ரொம்ப ஏற முடியாது அவங்களால. உபசம ஆமா. சேனியா உடனே இருந்தாங்கன்னா 11 11 பொண்ணு திரும்ப வந்துருவாங்க. இறங்கிடுவாங்க. ஆமா. கரும்பு கொண்டு எழுந்துருவாங்க. அப்பப்ப. 6, அது 7 அது ஏன்னா அந்த இருக்கவும் கர்ம இருக்கலாம். ஆமா, 7ல இருந்து ஆமா. 8க்கு போகவும் போகலாம். அந்த முகூர்த்தத்துக்குள்ளேயே 8க்கெல்லாம் போக ஆரம்பிச்சு சபகசேனி எல்லாம் ஏற ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா, போயிடும். ஃபுல்லா போயிடும். எப்படி இருந்தாலும் கண்டிப்பா போயிடும். போய் நேரா பிரச்சனை போயிடும். இருக்காது. சோ இதுக்கு போயிடும். மோட்சத்துக்கு போயிடும். அது வந்து கொஞ்சம் அது ரொம்ப ரொம்ப ரேர் தான். பட் அப்படி இல்லைன்னா இப்ப 6, இப்ப 7, 6, 7 பஞ்சமா காலத்துல இப்ப பண்ண முடியாது கிடையாது. அப்படிங்கறதுதான் சேனி ஏறலாம். ஆனாலும் அந்த சுத்த உபயோகத்தை பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, சுத்த உபயோகம் 8ல் தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா கூட சாதிஷி அப்பிரமத்தை இருக்கும்போது லேசா உங்களால அதை வந்து அந்த ஆத்ம இது வந்து டச் பண்ண முடியும். அதாவது வெறும் தியானமா இல்லாம சிந்தனையா இல்லாம ஆத்மாவை சொல்றாங்களே, ஆத்மாவை மூழ்கிறது ம். அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை வந்து அது லேசா டச் பண்ண முடியும் டச் பண்ணி. அப்படிங்கறதுதான். ஏதோ ரொம்ப ஒரு நாள்ல நிக்க அனுபவம் முடியாது. ஆமா, ம். ரொம்ப நாள்ல நிக்க முடியாது அப்படிங்கறதுதான் அந்த மாதிரி. ஓகே. ம். தேங்க்ஸ் ஆண்டி. புரியுது ஆ. ஆண்டி. ஆ. ம். ஓகே. நாளைக்கு பார்க்கலாம் திருப்பி நம்ம. ஓகே. பை. பை. ஓகேப்பா. சமயகிருஷ்ணன் ரைட். எல்லாருக்கும் சமய கிருஷ்ணப்பா எல்லாருக்கும். ம். ஃபோன் பண்ணிடுறேன். ஆ.